வணக்கம் அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. மகாபாரதத்தில் கர்ணன் தன்னோட உடலோட ஒட்டி இருந்த கவச குண்டலத்தை ரத்தமும் சதையுமா பிச்சு எடுத்து தானமாக கொடுத்தாரு அப்படின்னு படிச்சிருக்கோங்க. அதே மாதிரி சிவபெருமான் மேலே இருந்த அதீத பக்தியாலையும் அன்பாலையும் தன்னுடைய கண்களையே தானமாக வழங்கினார் கண்ணப்ப நாயனார். குரு கேட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட விரலையே வெட்டி கொடுத்தான் ஏகலைவன். இந்த மாதிரி அன்புக்காகவும் நட்புக்காகவும் சில பேர் தன்னுடைய உடல் உறுப்புகளே தானமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதிகாசத்துலையும் புராணங்களையும் நம்ம படிச்சிருக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் மனிதநேயத்தோட உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்குற சூழ்நிலை மக்கள்கிட்ட அதிகமாக பரவி வருது. இந்த இரைப்பை குடல் சார்ந்த அறுவை சிகிச்சை துறை என்ற மருத்துவத்துறை அது ஸ்டான்லியில் வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு துறைன்னு பேர் எடுத்திருக்கு. இதில் முக்கியமாக நாங்கள் இந்த லிவர், கல்லீரல், அதற்குண்டான வியாதிகள், அதற்குண்டான சிகிச்சை முறைகளை ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது கணையமும் ஒரு இந்த கணைய அழற்சி, கணையத்தில் வர்ற கட்டி, இதெல்லாம் ரொம்ப மோசமான வியாதிகள். ஆப்ரேஷனும் 6 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படி தான் ஆகும். அது இந்த துறையில் தான் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். சவுத் இந்தியாவிலேயே ப்ராப்ளி ரொம்ப அதிகமாக பண்ணது இதாக தான் இருக்கும். அரசாங்க மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டு அகில இந்திய லெவல்லையே இந்த கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணதும் இங்கே தான். கல்லீரல் ஆப்ரேஷன், கணைய ஆப்ரேஷன் ரெண்டுமே அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது ஒரு மிக கடினமான ஒரு ஆப்ரேஷன். இன்ஃபேக்ட் இது சொல்லுவாங்க, ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட செய்யப்படுற ஆப்ரேஷன்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப்ரேஷன் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் சொல்லுவாங்க. இது தனியார் மருத்துவமனைகளில் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறதுக்குன்னா குறைஞ்சது ஒரு 30 லட்சம் 40 லட்ச ரூபா செலவாயிடும் ஒரு ஆப்ரேஷனுக்காக. ஆனால் இதுவே அரசாங்க மருத்துவமனையில் பண்ணணும். அது ஒரு மிடில் கிளாஸ், அது இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு இந்த ஒரு பயன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசு இந்த மாதிரி ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது இவ்வளோ கஷ்டம்? இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா 2 லட்சம் அப்படி செலவாகும். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா ஒரு 5 லட்சம் 6 லட்ச ரூபா செலவாகும். ஆனால் இந்த லிவர் ஆப்ரேஷன் மட்டும் ஏன் இவ்வளோ காஸ்ட்லி ஆகுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று அதற்குண்டான அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு உண்டான மூலப்பொருள்கள் எல்லாமே விலை அதிகம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறோம். அந்த டயாலிசிஸ்க்கு சில இடத்துல 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டயாலிசிஸ்க்கு. அதுவே லிவர் டயாலிசிஸ்னு இப்போ புதுசாக வந்திருக்கு, பட் அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்கிறதில்ல. அதுக்கு ஒரு டயாலிசிஸ்க்கு 1.5 லட்ச ரூபா செலவாகும். ஸோ இதுதான் அதனுடைய டிஃப்ரென்ஸு. ஏன்னா இப்போது இருதயம் இருக்குது அப்படின்னா இருதயத்தோட வேலை என்ன? ரத்தத்தை உடம்பு பூரா செலுத்துறது, அந்த பம்பிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நுரையீரலில் சுவாசிக்கிறது அதனுடைய வேலை. கிட்னிக்கு உடம்புல இருக்கிற அசுத்தமெல்லாம் அதை ஃபில்ட்ரு பண்ணி யூரினில் எடுத்துரும். அது இல்லாமல் மற்றபடி கொஞ்சம் ரத்தம் உற்பத்தி ஆகிறது, இந்த மாதிரி அது சில வேலைகள் இருக்கிறது. ஆனால் கல்லீரல்னு எடுத்துக்கிட்டால் அது ஆயிரக்கணக்கான வேலை அதுக்கு இருக்குது. உடம்பில் உற்பத்தி ஆகிற ஆல்மோஸ்ட் அனைத்து புரதச்சத்து, அப்புறம் அந்த ஃபேட்டு எல்லாமே அங்கே தான் உற்பத்தி ஆகும். அது மெட்டபாலிக் ஆர்கன்னு சொல்லுவாங்க. உடம்புல அது ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்கன். இப்போ நம்ம ரத்தம் உறையணும் அப்படின்னா அதுக்குண்டான உறையக்கூடிய பொருள்கள்லாம் கல்லீரல்னால தான் செய்யப்படும். ஸோ கல்லீரல் சரியாக வேலை செய்யலைன்னா பிளட்டுக்குள்ளே கிளாட் ஆகாது. ஸோ பிளட்டு கிளாட் ஆகலைன்னா எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும்? ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கெல்லாம் பார்த்து அதுக்கு உண்டான ஒரு நிவாரணம் செய்து பண்ணுறது, இதுக்கெல்லாம் தான் நிறைய பொருள் செலவாகும். அதனால தான் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறது. அதனால தான் இது நிறைய இடத்துலையும் பண்ணுறதில்ல. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தனியார் துறையில் ஒரு 10 இடத்துல 10-12 இடத்துல பண்ணுறாங்களுடைய அரசாங்க மருத்துவமனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது தொடர்ந்து ஒரு சிகிச்சையாக பண்ணுறது இந்தியாவிலேயே இப்போ அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மட்டும்தான். மற்ற இடத்துலலாம் பண்ணுறதில்ல. அந்த பண்ணுறதில்ல. இப்போ பண்ணுறதுக்கு உண்டான ஆயத்தங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். பொதுவாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய பொருட்கள் மேலே ரொம்ப பொசசிவாக இருப்போங்க. ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தாய் தானமாக கொடுத்தது என்னென்னா தன்னுடைய மகனோட உறுப்புக்களை. வணக்கம்மா. வணக்கம் அம்மா. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார் இறந்து 16 வருஷம் ஆகுது. பசங்க 3 பசங்க.
ம். யாரெல்லாம்மா? ஒரு பொண்ணு 2 பையன். ஆ. பெரிய பையன் இறந்துட்டான். அவன் 10வது படித்தான். ம். படிச்சுட்டு வீட்டில் வந்திருந்தான். ஒரு வருஷம் வீட்லேயே இருந்தான். நான் வீட்டு வேலை செய்கிறது. எந்த ஊர்மா நீங்கள்? வேசார்படி சத்தியமூர்த்தி நகர். பசங்க 3 பேரும் படிச்சுட்டு இருந்தாங்களா? பொண்ணு 10வது படிச்சது. ம். பையன் அவனும் 10வது. இந்த பையனும் 10வது தான். அவர் பேர் என்னம்மா? கார்த்திக். கார்த்திக் வந்து 10வது முடிச்சாரா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? வீட்டில் தான் இருந்தான். வீட்டிலேருந்து வேலைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனான். ஆ. அதுக்கு மேலே படிக்கலையா அவரு? படிக்கல. வேலைக்கு தான் போகிறது. 3000 ரூபாய் 3500 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன். என்ன வேலை பார்த்தாரு? அது என்ன வேலை பண்ண செய்யுது? இது கட்டில் தான் வெல்டிங் பண்ணுறது. வெல்டிங் இது அவருக்கு அதெல்லாம் தெரியுமா? இல்லை, போய் கற்றுக்குச்சு. ம். இந்த மாதிரி எவ்வளோ நாள்மா போயிட்டு இருந்தாரு? ஒரு 2 வருஷமாக செய்யுது. 2 வருஷமாக. பார்த்துட்டு தான் இருக்கோம். நான் எதுக்கு கேட்காம நிறையா செய்யும். வேலையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு கேட்கவே மாட்டேன். ஆனால் வாங்கிட்டு வரோம். நான் என்ன கேட்காம நிறையா செய்யும். நல்ல குணம். எல்லாருக்கும் இது பண்ணும். யாராவது வீட்டில் வந்து பசி எடுக்குதுன்னு சொன்னால் அவன் சாப்பிட்றத கூட கொடுத்துருவான் சாப்பிட சொல்லிட்டு. யாருன்னா பசி எடுக்குதுப்பா எதனா இருந்தால் குடும்பம்னாக்கா அவங்கள கூப்பிட்டு சாப்பிட வச்சு தான் அனுப்புவான். சாப்பிட்டு
அதையும் மீறி நீங்கள் உங்களுடைய மகனோட உடல் உறுப்புகளெல்லாம் தானம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் எங்களால் பாராட்டாமல் இருக்க முடியல. பாராட்டுறதுக்கு எங்கள்கிட்ட வார்த்தைகளே இல்லை. இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானமாக பெறறதுக்கு நிறையா குடும்பங்கள், நிறையா நபர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கல்லீரலில் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வயிறு வீங்கிடும், அதுக்கப்புறம் அந்த ரத்தம் உறையாது, அவங்க பிளட் வாமிட் பண்ணுவாங்க, சில சமயத்தில் அன்கான்ஷியஸாக இருப்பாங்க. இது நிறைய காரணத்தினால வருது. வைரஸ்னால வரலாம், சில சமயத்தில் குடிப்பழக்கத்தினால வரலாம், சில சமயத்தில் பிறவிலேயே சில டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அதில் வரலாம். ஒரு சில சமயத்தில் கேன்சர் வியாதினால் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும், அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாத நிலைமையில் அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டி வரலாம். அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ எங்கள் மருத்துவமனைக்கு வந்து அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு 350லேருந்து 400 பேஷண்ட்ஸ் வருவாங்க இந்த மாதிரி கல்லீரல் சிகிச்சைக்காக. ஆனால் எல்லாருக்குமே மாற்று அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 150 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக. அது நிறைய பொருள் செலவாகிறதுனால எல்லாத்துக்குமே உடனே பண்ண முடியறதில்ல. ரெண்டாவது, அதுக்கு உண்டான சூட்டபிள் லிவர் கிடைக்கணும், கல்லீரல் கிடைக்கணும். ஸோ இந்த காரணத்துக்காக அட்லீஸ்ட்டு வாரம் 15 நாளுக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது சமீப காலமாக நிறைய கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் வித் சாட்டிஸ்ஃபையிங் ரிசல்ட்ஸ். இப்போது கல்லீரல் வந்து ஒரு பெரிய உறுப்பு, 1.5 கிலோ 2 கிலோ இருக்கும். ஸோ அதை எடுத்து அதுக்கு உண்டான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறது, அதில் நிறைய செலவாகும். அதுக்கெல்லாம் டொனேட் பண்ணாங்கன்னா அந்த கல்லீரல் எடுத்து அதில் இருக்கிற ரத்தம் எல்லாத்தையும் கழுவிட வேண்டும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணோம்னா அதில் இருக்கிற ரத்தம், பைல், அந்த பித்தம், அது எல்லாமே போயிட்டு அந்த ஆர்கன் சாஃப்டாக சாதாரண ஒரு இதில் இருக்கும். அது வந்து ரொம்ப ஐஸ் கோல்டு சலைனில் வச்சுருக்கணும். ஏன்னா அது அந்த டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா அந்த கல்லீரல் கெட்டு போயிடும். அந்த கல்லீரலில் இங்கே எடுத்துகிட்டு வந்து அது ஒரு நாங்கள் 6லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அதை ப்ரிசர்வ் பண்ணலாம். அந்த 10 மணி நேரத்துக்குள்ளே அதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அது இன்னொருத்தருக்கும் அதை பொருத்திடணும். அந்த பொருத்தக்கூடிய ஆப்ரேஷன் வந்து இட் டேக்ஸ் நியர்லி ஒரு 10-12 மணி நேரம் ஆகும். சில சமயத்தில் 14-15 மணி நேரம் கூட ஆகும். இப்போ நம்ம கிட்னி ஆப்ரேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுடைய கிட்னி அப்படியே தான் இருக்கும். ஆனால் புதுசாக ஒரு கிட்னியை வேற ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால. அதனால் என்னது, சற்று அந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் சுலபமாகுது. ஆனால் கல்லீரல் அப்படி இல்லை, பெரிய ஆர்கனாக இருக்கிறதுனால அந்த பேஷண்ட் இருக்க கல்லீரல், கெட்டுப்போன கல்லீரலை எடுத்துட்டு அந்த இடத்துல தான் புதுசாக ஒரு கல்லீரல் வைக்க வேண்டியிருக்கும். அந்த எடுக்கிற ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன். ஏன்னா இரத்த குழாய்கள் நிறைய இருக்கும். அதில் இரத்த குழாயில் அழுப்பு இருக்கிறதுனால கொலாட்ரல்ஸ்னு சொல்லுவோம். சின்ன சின்ன இரத்த குழாய்கள் எங்கே தொட்டாலும் அது ப்ளீட் ஆகும். அது இல்லாமல் ரத்தம் உறையக்கூடிய தன்மையும் அந்த பேஷண்ட்டுக்கு குறைவு இருக்கிறதுனால பிளட் லாஸ் நிறையா இருக்கும். அதுக்கு உண்டான கருவிகள்லாம் இருக்கும். அந்த நோயாளிகள்டிருந்து அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அவங்களுக்கே திரும்ப கொடுக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் கூட இங்கே இருக்குது, ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நோயாளிகளுடைய கல்லீரலை எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஈஸியாக ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கல்லீரலை பொறுத்துறதுக்கு இன்னொரு 6-7 மணி நேரம் அந்த மாதிரி ஆகிடுது. அதனால தான் மொத்தமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 12 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் ஆகும். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகும் இந்த பேஷண்ட்டுக்கு அதனுடைய ரத்த ஓட்டம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த டாப்லர்னு ஒரு அல்ட்ராசவுண்ட் டாப்லர் ஸ்கேன் இருக்குது, அதில் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அந்த ரத்த ஓட்டம் ஏதாவது குறையிற மாதிரி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தாலோ உடனே அந்த பேஷண்ட்டுக்கு திரும்ப ஆப்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு கிருமிகளற்ற ஒரு அறை இருக்குது எங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட, அதுலேயே அட்டாச்சாக இருக்குது. அங்கே தான் அந்த நோயாளிகளை வச்சு பாதுகாத்துட்ருப்போம். எப்பயுமே ஒரு செவிலியர்கள், டாக்டர்கள், உதவி மருத்துவர்கள் எல்லாருமே அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ரவுண்ட் த கிளாக் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி முதல்ல ஒரு வாரத்துக்கு இது ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட், அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி சாதாரணமாக மேனேஜ் பண்ணணும். பட் எந்த ஒரு அவயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண பேஷண்ட்டுமே வாழ்க்கை பூரா அவங்க அந்த ஒரு இம்யூனோ சப்ரெசன்ட்னு சொல்லுவோம், அந்த மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து இந்த உறுப்புகள் இன்னொரு உடம்புலேருந்து வந்தது, அதை நம்ம இந்த மருந்தை சாப்பிடாம விட்டுட்டா அது ரிஜெக்ஷன் ஆகிடும். அந்த இது இவ்வளோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் வாழ்க்கை பூரா அந்த மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதுவும் அரசாங்கம் வந்து இலவசமாக கொடுக்குது.
பொதுவாக நம்ம ஒரு பஸ்ஸுக்காகவோ ட்ரெயினுக்காகவோ காத்திருந்து அது வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுனாலே தவிச்சு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் ஒரு உடல் உறுப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தவிப்பை பற்றி பேசுறதுக்கு அவருடைய மனைவி துளசிமணி இங்கே வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் கணவருக்காக ஒரு கல்லீரல் லிவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை பற்றினா ரொம்ப ஒரு உடல் ரீதியாக ரொம்ப மன ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அடிக்கடி அன்கான்ஷியஸ் ஆகிடுறாருங்க. அவருக்கே தெரியாமல் பாத்ரூம் போயிடுறாரு. ரொம்ப டென்ஷன் ஆகிறாருங்க. இப்போ தற்சமயம் 6 மாதமாக வேலைக்கே போக முடியலைங்க. என்ன வேலை பார்க்குறாரு அவர்? அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருங்க. என்ன ஆச்சு அவருக்கு? எப்படி லிவர் வந்து பாதிக்கப்பட்டது? ஜாயிண்டிஸ் வந்து தான் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியலைங்க மேடம். ஜாயிண்டிஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக துப்பும்போது எச்சில் துப்பும்போது ரத்தம் வந்ததுங்க. அப்புறம் கால் வீக்கம் வந்ததுங்க. டாக்டர் போய் பார்க்கும்போது நம்ம டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இவருக்கு வந்து ஜாயிண்டிஸ் இருக்குது, லிவர் 5% பாதிச்சிருக்குது சொன்னாங்க மேடம். முதல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டலையா? ஃபஸ்ட்டு அந்த ஜாயிண்டிஸ் இருந்தது எங்களுக்கு தெரியலைங்க. கால் வீக்கம் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது 5% தான் அப்போ இருந்ததுங்க மேடம். அதுக்கப்புறம் இப்போது நாங்களும் நிறைய டாக்டர் பார்த்தாச்சுங்க. நம்ம மெட்ராஸில் லிவர் சம்மந்தப்பட்ட எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதோ எல்லாமே பார்த்துட்டாங்க. அதை டேப்லெட்லேயே சரி பண்ணிடலாம், ஆப்ரேஷன் கொஞ்சம் பயந்துட்டு நாங்கள் முன்னாடி இதாக விட்டுட்டோங்க. டேப்லெட்லேயே சாப்பிட்டு சரி பண்ணிடலான்ட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப பாதித்து ஆப்ரேஷன் கட்டாயம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாருங்க. இப்போ அவர் எப்படி இருக்காரு? இப்போ ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காருங்க. இப்போது
இருக்கிறாங்க. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்களா, காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்? என்ன சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க? இப்போது நேற்று வந்து ஏதோ நெகட்டிவ் கிடச்சிருக்குங்களாம்மா. அதனால் உங்களுக்கு கூடி சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க மேடம். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. இப்போ இங்கே வந்து இந்த ஒரு வாரத்தில் ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்திருக்காங்க. இவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லைம்மா, இன்னும் வந்து கிடைச்ச உடனே செஞ்சிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் கிடைக்கலைங்க எங்களுக்கு. இப்போ நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஆமாங்க. அவர் என்ன பிளட் குரூப் சொன்னீங்க? A2 நெகட்டிவ். A2 நெகட்டிவ். ஆமாம். திடீர்னு இவ்வளோ ப்ராப்ளத்தில் திடீர்னு காலையில் ஃபிக்ஸ் வந்துடுச்சு. இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்ததே இல்லை. இன்னைக்கு காலையில் வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமாகிட்டே போகுதுங்க ப்ராப்ளம். பேசுனா பேசிக்கிட்டே இருக்காருங்க, 24 மணி நேரம் பேசிகிட்டே இருக்காருங்க. இல்லைன்னா திடீர்னு பேசாமையே இருக்கிறாருங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. ஒன்றும் ஆகாரம் கொடுக்க முடியல, சாப்பிட எதுவுமே ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியலைங்க, எச்சில் கூட முழுங்க மாட்டேங்கிறாருங்க. கம்மன் அப்படியே நேற்று காலையிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் பேசவே இல்லைங்க. நேற்று காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் பேசவே இல்லைங்க. 1 மணிக்கு தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாருங்க. ஆனால் சரியாக பேசலைங்க, மாறி மாறி பேசுகிறாருங்க. கரெக்டாக சுயநினைவோடு அவர் பேசலைங்க. ஒரு லிவரை தானமாக பெறறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு துளசி மணியோடைய கணவர் புஷ்பராஜ். கூடிய சீக்கிரம் அவருக்கு அந்த லிவர் கிடச்சி அவர் குணமடையணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் வேண்டிக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். உடல் உறுப்பு தானம் ஒருத்தரை வாழ வைக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் கடானந்தன் மற்றும் ஃபாத்திமா. அவங்கக்கிட்ட இப்போ நம்ம பேசலாம். வணக்கங்க. வணக்கம்மா. உங்களுடைய ஒய்ஃபா? ஆமாம். உங்களுக்கு வந்து எப்போ லிவர் மாற்றி அமைக்கப்பட்டது? இப்போது போன மாதம் 21மா, 4வது மாதம் 21ஆம். எத்தனை நாள் ஆச்சு? அப்போது 60 நாள் கிட்ட ஆச்சு. 65 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுயா? அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சாப்பாடு பிடிக்கல. அப்புறம் பிடிக்கலன்னா ஒரு திருப்பி டாக்டரை பார்க்கணும், ஸ்டான்லி வந்தேன். அப்போ டாக்டர் சொன்னார், இப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேன் ஒன்று பார்க்கலான்னாரு. அப்போ சிடி ஸ்கேன் ஒரு எழுதி கொடுத்தாரு. இப்போ சிடி ஸ்கேன் பார்த்தா இந்த மாதிரி லிவரில் ப்ராப்ளம் இருக்கா, உங்கள் லிவர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் இருக்கா, அந்த ஃபுல்லாக லிவர் ரிமூவ் பண்ணி தான் ஆகணுன்னாரு. எதனால இந்த மாதிரி வந்து ஆச்சு உங்களுக்கு? இதுக்கு எது தெரியுது, எனக்கு கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லை. மஞ்சள் காமல் ஏதாவது? மஞ்சள் காமல் எதுவும் வரல இது வரைக்கும். இல்லை, லிவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஆகணும், வேறு புதுசாக லிவர் போடணும், கொஞ்சம் லேட் ஆகுன்னாரு. பரவாயில்ல சார்ண்ணே. சரி, நாளைக்கு வந்து எனக்கு அட்மிட் ஆகிடுங்கன்னாரு. அந்த 25 அதே மாதத்துலேருந்து 25 தேதி 3வது மாதம் அட்மிட் ஆகினேன். 4வது மாதம் 21ஆம் தேதி வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லிவருக்காக பதிவு பண்ணி வச்சுருந்தீங்களா? இல்லை, பதிவு அந்த அட்மிஷன் ஆகின அப்புறம் நான் ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட்டில் முடிச்சுட்டு அப்போ பதிவு பண்ணேன். எனக்கு வந்து டைம் கிட்டன்னு சொன்னார் அவர். அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னாங்களா, இல்லை கூடிய சீக்கிரம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொன்னாங்க? இன்றைக்கி ஒரு 15 நாள் 20 நாள் வெயிட் பண்ணோம், அப்போ தான் கிடைக்கும், உங்களுக்கு ஏ குரூப் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னாரு டாக்டர். கிடச்சா உடனே மாற்றினேன், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகுன்னாரு. அதே மாதிரி வந்து கரெக்டாக ஒரு மாதம் கிட்ட எனக்கு கிடச்சிச்சு. ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ ஓகே, நார்மலில் இருக்கேன். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா? அந்த ஏன்னா புது லிவரை வந்து உங்கள் உடலில் பொருத்திருக்காங்கல்ல, அதனால ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா? இது இருக்கும் வரல. எனக்கு இதில் சாப்பாடு வந்து கொஞ்சம் லிமிட்டில் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இந்த காரமாக, அப்போ உப்பு, எண்ணெய் கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்காங்க. வாழ்நாள் முழுக்கவுமா? இல்லை இல்லை, இது 6 மாதம் வரைக்கும். 6 மாதம் வரைக்கும். அப்புறம் இப்போது ஜஸ்ட் சொன்னார், எல்லாமே சாப்பிட்லாம்ப்பா, பிரச்சனை ஒன்றும் இல்லை, எல்லாமே ஜீரணம் ஆகிடும், சாப்பிட்லாம், மாத்திரை மட்டும் ஒரு 5 மாதம் வரைக்கும் கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னாரு. மாத்திரை அங்கே தான் கொடுத்துன்னு இருக்காங்க. வேறு ஏதாவது வகையில் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரா? பாதுகாப்புன்னா 5 மாதம் வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, 5 நிமிஷம் கழிச்சு நான் சொல்கிறேன்னாரு அவர். ஐயா, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? செக்யூரிட்டி வேலை செஞ்சுமா. லிவரை மாற்றி அமைச்சதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒன்றும் போகல. அப்போது உங்களுடைய குடும்ப வருமானத்துக்கெலாம் எப்படி சமாளிக்கணும்னா, ஊரில் இருந்த அண்ணன் தம்பியில் கொஞ்சம் சேல் பண்ணாங்க, அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதத்துலேருந்து தான் 5 மாதத்துக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமாம், பெட் ரெஸ்ட் இருக்கணும், நான் வீட்டில் இருக்கேன். அதனால தான் இந்த மாதம் வர மாதத்துலேருந்து தான் என் ஒய்ஃபு வேலைக்கு போகிறேன்னாங்க. அப்படியா? ஆமாம். என்னம்மா, என்ன வேலைக்கு போகலான்னு இருக்கீங்க நீங்கள்? இன்னும் வேலை கிடச்சது போகலாம் வேலைக்கு சொல்லிடுவேன். இது வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்களா? போதே இல்லை.
என்ன மாதிரி அப்போ வேலை பார்ப்பீங்க? என்ன வேலை கிடைக்கும் அதுதான் எக்ஸ்போர்ட் கம்பெனி அது தானே இருக்கும், வேறு என்ன இருக்கும்ப்பா. ம். உங்கள் கணவருக்கு இந்த மாதிரி ஆயிட்டுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ண முடியும். உங்களுக்கு ஆனால் நம்பிக்கை இருந்ததா? கண்டிப்பாக நம்பிக்கை இருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க நீ எப்படி புருஷன் காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன் உள்மனு சொல்லி பயம் இல்லை சார், தைரியமாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, நான் தைரியமாக இருக்கேன் சார் சொல்லி நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். டாக்டர் சொல்லிட்டேன் இல்லையா காப்பாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. எப்படியோ சரி பார்க்கலாம் சார், குடல் இருக்கேன், நான் நீங்கள் தைரியமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, நான் இருக்கேன், நான் தைரியமாக நிற்கிறேன் சார் சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு சொன்னாங்கல்ல ஒரு வேற ஒருத்தர் லிவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு, முன் வந்திருக்காருன்னு சொன்னாங்கல்ல உங்களுக்கு? சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஆப்ரேஷனுக்கு கையெழுத்து போட சொன்ன போது தைரியமாக நீங்கள் போட்டுட்டேன். அதில் இருக்கிற ரிஸ்க் எல்லாம் சொன்னாங்களா? அந்த சப்போஸ் அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க? அது எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் தைரியமாக நிற்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக போய் ஆப்ரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு ஊருக்கு வந்து சொல்லும் பயம் இல்லாமல் இருந்துட்டு. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் வந்து பெரிய ஆப்ரேஷன், அதனால தான் இங்கே வந்து சக்ஸஸ் கூட ஆகலாம், ஃபெயிலியர் கூட ஆகலான்னு. ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும்னு சொன்னாங்க? நிலைமை இதை விட மோசமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா? அதில்
இப்போ கூட இருக்காங்க. அதே மாதிரி வந்தால் கடைசி நேரத்தில் வந்தால் உயிர் போடுறதுல நிறைய பேர் தானம் பண்ணுறது இருக்காங்க. இப்போ என்னைக்கு நான் கூட சொல்லியிருக்கேன், இப்போ எனக்கு அந்த மாதிரி என்னால் வந்துச்சுன்னா என் உடம்புல என்னென்ன தேவைப்படுது அது எல்லாமே தானம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி. நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், இதே மாதிரி என் பாடியில் என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அதுக்கு? நான் சரி சொல்லிட்டேன். அதில் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுலேருந்து ஹெல்ப் பண்ணும். ஆமாம், அதான் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நானே சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். இப்போ எனக்கு என்னென்ன பாடி தேவைப்படுது நான் போன அப்புறம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் டாக்டருக்கெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் அதை பற்றி நான் நிறைய நினச்சி பார்க்கல. நம்ம வீட்டில் ஒரு மிக்ஸியோ ஃப்ரிட்ஜோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம கடையில் கொடுத்து ஸ்பேர் பார்ட்ஸை போட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய உடல் உறுப்பு சேதம் அடைஞ்சு போச்சுன்னா அதை இன்னொரு மனிதருடைய உடல் உறுப்பை வச்சு தான் அந்த சேதத்தை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. உடல் உறுப்பு தானத்தை பற்றி மேலும் சில விளக்கங்கள் அளிக்கிறதுக்கு டாக்டர் மதன்குமார் இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு. அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். இந்த உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிற அந்த ஐடியா முதல்ல எப்போ வந்தது? இந்தியாவில் 1994 அதுக்குன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் இந்த ராக்கெட் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுனால அது ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஆக்ட் கொண்டு வந்து அது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி வந்த பின்னாடி தான் அதோட மற்ற இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. ரிலேட்டிவ் டோனர்னாக்கா நிறைய பேர் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, அன்ரிலேட்டட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும்போது, அப்போ ரிலேட்டிவே இல்லைன்னாக்கா அடுத்த ஆப்ஷன் என்னான்னு பார்க்கும்போது அப்போ தான் சரி இதுக்கு பிரெயின் டெட்டானவங்களோட ஆர்கன்ஸ் எடுத்து வைக்கலான்ற மாதிரி ஒரு கருத்து. மற்ற அமெரிக்கா போன்ற கண்ட்ரிலலாம் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற விஷயந்தான். அது இந்தியாவுக்கு வந்து இப்போ சமீப காலமாக தான் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ப்ராபப்ளி மீடியா, டிவி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவு தெரிவித்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போது பிரெயின் டெட்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கண்டிஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த உடலில் வந்து அப்போ மற்ற உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்? பிரெயின் டெட்னாக்கா மூளை மட்டும்தான் செயலிழந்திருக்கும். மற்ற இருதயமோ லிவரோ சிறுநீரகமோ எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டம் இருக்கும். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். மூளை செயலிழந்ததுனால அவருக்கு சிந்திக்கும் திறனோ மற்றதோ இருக்காது. அவர் வந்து அந்த மாதிரி நிலைமையில் இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியும். அந்த மூச்சுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்து, ரத்த ஓட்டத்துக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்து, மற்ற ஐ ஃப்ளூயிட்ஸ் அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாக்கா 2 or 3 days அந்த இதை மெயின்டைன் பண்ண முடியும். அந்த சமயத்தில் ஆர்கன் எடுத்தாக்கா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சமயத்தில் கவனிக்காமல் விட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே வென்டிலேட் பண்ணுறதுனால யூஸ் கிடையாது. இப்போது இந்த உடல் உறுப்பு தானம் கேசஸ் நிறைய நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருது யூஸ்வலாக உடல் உறுப்பு தானன்றது வந்து அவங்க ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். நம்ம கொடுத்தாக்கா அதனால் இன்னொருத்தர் வந்து உயிர் அவங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிஸை சொல்கிறேன். ஃபேமிலி சொல்கிறேன். அவங்க ஃபேமிலி வந்து முதல்ல அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். இதனால் மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு லைஃப் சேவிங் இதாக இருக்கும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து மூளை இறப்பு ஏற்பட்டாலும் மற்ற ஆர்கன்லாம் செயலிழக்காமல் பார்த்துக்கணும். இப்போ மூச்சு விட்டுறதுக்கு பதிலாக வென்டிலேட்டர் மற்ற இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அந்த சஃபிஷியன்ட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணால் தான் அந்த ஆர்கனோட அந்த நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் மெயின்டைன் ஆகும். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம வந்து ஆர்கன் எடுத்து வச்சாக்கா மறுபடியும் அது வேஸ்ட்டாக தான் போகும், அது யூஸே இருக்காது. அப்போ அந்த நார்மல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணது இட்ஸ் எ டிஃபிகல்ட் டாஸ்க். அதே மாதிரி அதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கணும், ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும். அப்புறம் இவங்கள அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுக்கு சோஷியல் ஒர்க்கர்ஸ், கிரீஃப் கவுன்சிலர்ஸ் அவங்கெல்லாம் வேணும். அப்புறம் நர்சஸ், பேராமெடிக்கல், அதுக்கு லேப் சப்போர்ட், மெடிசன்ஸு, நிறைய விஷயம் இருக்குது இதில். டாக்டர், இந்த பிரெயின் டெத்துன்னு சொல்கிறீங்கல்ல, அதை வந்து நீங்கள் எந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க? இப்போ பிரெயின் டெத்துனாக்கா அந்த மூளையோட ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லைன்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம், அதே மாதிரி டிரான்ஸ்கிரேனியல் டாப்லர், அந்த மூளைக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அவருக்கு மூச்சு விட்றது அவரால் இயலாத காரியன்றதுக்கு அப்னியா டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம். அந்த டெஸ்டெல்லாம் பண்ணி அதுக்கு டெஃபினட்டாக
இல்லை நெகட்டிவ் ஆயிடுச்சுனாக்கா அந்த டெஸ்ட் மறுபடியும் 6 ஹவர்ஸ் கழிச்சு ரிப்பீட் பண்ணணும். அதை வந்து 4 டாக்டர்ஸ் வந்து கையெழுத்து போடணும். அப்போ தான் அது கன்ஃபார்ம் பண்ணுவோம். சும்மா பிரெயின் டெத்துன்னு சொல்லிவிட்டு உடனே அந்த ஒரு ஆர்கனை எடுத்து மற்றவங்களுக்கு வைக்க முடியாது. அது சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி அது சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த 6 மணி நேரம் கழிச்சு அதே டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி அந்த டெஸ்ட்லேயும் வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை, அவரால் மூச்சு விட இயலாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி தான் பிரெயின் டெத்துன்னே நாங்கள் சர்டிஃபை பண்ணுவோம். சர்டிஃபை பண்ண பின்னாடி தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட் எல்லாம் நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுவோம். அப்படி இந்த ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணும்போது எந்தெந்த வகையான உறுப்புகள் டொனேட் பண்ணப்படலாம்? கிட்னிஸ், சிறுநீரகம் டொனேட் பண்ணலாம், லிவர் டொனேட் பண்ணலாம், கண் ரொம்ப காலமாக டொனேட் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஹார்ட் டொனேட் பண்ணலாம். ஸோ ஒரு பேஷண்ட்டுகிட்டருந்து ஒரு 6 பேர் பயனடையலாம் இந்த ஆர்கன் டொனேஷன்ஸ்னால். மெயினாக கிட்னியில் வந்து சப்போஸ் கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா டயாலிசிஸ் பண்ணி ஓரளவுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு அவரை வச்சுக்கலாம். ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ ப்ரொலாங் பண்ணலாம். ஹார்ட்டும் லிவரும் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப நாள் ப்ரொலாங் பண்ண முடியாது, அதுக்கு மாற்று கிடையாது. கண்ணுனா கூட அது வந்து இந்த கார்னியான்னு சொல்கிற இதை மட்டும்தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அதனால் லிவரும் ஹார்ட்டும் கெயின்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அது ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா மாற்றே கிடையாது. அதுக்கு ஒரே வழி இது தான், வேறு லிவர் எடுத்து வைக்கிறதோ இல்லை வேறு ஹார்ட் எடுத்து வைக்கிறது, இது 2 தான் அவரை வந்து பிழைக்க வைக்க முடியும். அப்போ இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கும், உயிர் வாழ முடியும் அப்படின்ற. அப்போது இந்த பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்ஸ் எவ்வளோ நாளைக்குள்ளே அவங்களுடைய உறுப்பை வந்து எடுத்து அதை வந்து டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லைன்னா வந்து மாற்றி பொருத்த முடியும்? அந்த பிரெயின் டெத் சர்டிஃபை பண்ண பின்னாடி எவ்வளோ வேகமாக அந்த இதை ப்ராசஸை முடிக்கிறோமோ அது அந்த அளவுக்கு வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப காலம் அது ப்ரொலாங் பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். சப்போஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும், இன்ஃபெக்ஷன் வந்தாக்கா ஆப்ரேஷன் கழிச்சிட்டு அந்த இம்யூனோ சப்ரெசன்ட் ஒன்று கொடுப்போம். இந்த எந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு இம்யூனோ சப்ரெஷன் அந்த ஆர்கனை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி குறைக்கணும். அப்போ வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுனாக்கா அந்த இன்ஃபெக்ஷன் அவருக்கு தொத்திடுச்சுனாக்கா அந்த ஆர்கன் கொடுத்தும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அட் த ஏர்லியஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணி நல்ல சர்க்குலேஷன் இருக்கும்போது எடுத்தால் தான் அந்த ஆர்கன் வைக்கும் போதும் அதோட யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும். டைம் ஆக ஆக நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ரிலேட்டிவ் சொல்ல மற்ற அந்த ஃபங்க்ஷன்ஸும் குறையலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், மற்ற ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனோட டெத்தை ஆரம்பிச்சிடும். பிரெயின் டெத்துக்கு சப்சிக்வெண்ட்டாக மற்ற ஆர்கன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த பிரெயின் டெத் ஆகாமல் இயற்கையாக வந்து சாகுறாங்கல்ல, அவங்களுடைய உறுப்புகளையும் வந்து டொனேட் பண்ணலாமா? அதான் நான் சொன்ன மாதிரி அந்த கார்னியா கண்ணு வந்து இறந்த பின்னாடி 6 மணி நேரத்துக்குள்ளே பொருத்தலாம். ஏன்னா அதில் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன்ன்றது இருக்காது. ஆனால் கிட்னியோ லிவரோ ஹார்ட்டோ நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அந்த ஆர்ட்ரி வெயின் எல்லாம் அனஸ்டமோஸ் பண்ணணும், அந்த ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணும். இப்போ அந்த ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸை வந்து எடுக்க முடியாது. இப்போது இந்தியாவில் ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது, பரவி இருக்குது? நிறைய பேர் முன் வராங்களா? இந்தியாவில் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. டெல்லியில் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. டெல்லியில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுறாங்க, மும்பையில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி கடாவர் டிரான்ஸ்பிளான்ட்டுன்ற வரப்போ தமிழ்நாட்டில் தான் அதில் வந்து ஒரு லீடிங் இதில் இருக்காங்க. கடாவர்னா முழு உடல், உடலுடைய எல்லா உறுப்புகளையும். பிரெயின் டெத் ஆன பேஷண்ட்ஸ்லேருந்து எடுத்து ஆர்கன் டொனேட் பண்ணுற கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் தான் நிறையா இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசே அதுக்கு ஊக்குவிச்சு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அதுக்குன்னு தனியாக ஒரு வார்டை ஏற்படுத்தி, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத கான்செப்ட் அது. அந்த மாதிரி பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்க்காக ஒரு வார்டை ஏற்படுத்தி அவங்களோட ஆர்கன்ஸை வந்து நல்ல செயலிழக்காமல் பார்த்துக்கிறதுக்காக ஒரு எல்லா கருவியும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் வச்சு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து தமிழக அரசு தான் பண்ணியிருக்கு. அதனால தமிழ்நாடு வந்து எஸ்பெஷலி இந்த இத்தேந்திரா அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் மீடியா மூலியமும் இல்லை டாக்டர்ஸ் மூலியமும் வந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க அந்த பேஷண்ட்டுக்கிட்ட இருந்து. அப்போ தான் எல்லா உறுப்பும் கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதனால் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்றது மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்தது.
அதுவும் ஒரு டாக்டர் பேரண்ட்ஸ் அவரோட சன்னோட உறுப்புகளையே தானமாக கொடுக்கும்போது இன்னும் மக்களுக்கு வந்து அது ஒரு ரீச் ஆச்சு. இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்கணும்னு நினச்சார்னா அவர் என்ன செய்யணும்? வாழும்போதே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார்னா அவர் என்ன ப்ரொசீஜரை மேற்கொள்ளணும்? அதை வந்து அவர் இறந்த பிறகு அந்த உடல் உறுப்புகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இருக்கும்போதே அவர் வில்லிங்னஸ் கொடுத்து வச்சுருந்தா கூட, ஆனால் இறந்த பின்னாடி அவரோட நியர் ரிலேட்டிவ்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அது கன்சென்ட் கொடுக்கணும். ஓகே. இருக்கும்போதே நிறைய ஆர்கனைசேஷன் இப்போ இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கொண்டு வராங்க. தமிழக அரசே அது வந்து ஒரு கடவுள் ரிஜிஸ்ட்ரின்ட் மாதிரியெல்லாம் இப்போது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ப்ராபப்ளி இதுக்கு மேலே வந்து யார் ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம்ஸ் இதெல்லாம் ஒரு ரிஜிஸ்டரில் வச்சு அவங்களோட நேம். நானே இப்போ ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துருக்குறேன். டெல்லியில் வந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் போனப்போ அங்கே அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டலில் அது ஒரு இது அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து உறுப்பினராக ஃபஸ்ட்டே ஒரு கார்டே இஷ்யூ பண்ணிடுறாங்க. இப்போது உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? உடல் உறுப்பு தானம் இப்போ அரசு மருத்துவமனைகளில் பார்த்தாக்கா தானம் கொடுக்க வரவங்ககிட்ட நாங்கள் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அந்த வார்டில் மெயின்டைன் பண்ணுறோன்னாக்கா, தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் ஒரு ஐசியூவில் இருக்குனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 20,000 30,000 கூட செலவாகலாம். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் அரசு மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் வச்சுருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு இதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. வி ஆர் மெயின்டைனிங் வித் அரசோட மருந்து இந்த சப்ளை எல்லாத்தையுமே வச்சு தான் வி ஆர் மெயின்டைனிங் த ஆர்கன்ஸ். அதனால் பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் இப்போ நிறைய பேர் உடல் உறுப்புகளை எதிர்பார்த்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்கல்ல. ஆமாம். அப்போ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு என்ன ஹோப் இருக்குது? இப்போது சிறுநீரகனாக்கா அவங்க டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. லிவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். லிவருக்கு வந்து மாற்று ஏற்பாடு ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ சீக்கிரமாக அவருக்கு வந்து ஒரு ஆர்கன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் தமிழக அரசு ஒரு கோஆர்டினேட்டர் வச்சு அது ஒரு ரிஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரியாரிட்டி வைஸ் யாருக்கு முதல்ல டிசீஸ் வந்ததோ அவர் நேம் முன்னாடி இருக்கும். சப்போஸ் ஒரு கடவர் வந்ததுனாக்கா அவரை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. முதல்ல யார் பதிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் முதல்ல போய் சேரும், ப்ரியாரிட்டி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரெஜிஸ்டர்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? டாக்டர் அமலோர் போனாதன்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒருத்தர் கோஆர்டினேட்டராக இந்த பர்பஸ்க்காகவே போட்டு, இது வந்து அரசு நியமிச்சிருக்காங்க, அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு மருத்துவர். தமிழ்நாட்டிலும் ஏன் இந்தியாவிலும் லட்சக்கணக்கான பேர் சிறுநீரக கோளாறால், நுரையீரல் கோளாறால், இருதய கோளாறால், கல்லீரல் கோளாறால் அவதிப்படுகிறார். இவர்களில் பலருக்கு இந்த உறுப்புகளை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது இவர்களுக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ண வேண்டும். உதாரணமாக கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மருந்து மாத்திரை கொடுத்து பிரயோஜனப்படாது, அவங்களுக்கு கிட்னியை மாற்றி ஆகணும். அதே மாதிரி லிவர் கெட்டு போனவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களுக்கு வந்து வெறும் மருந்து மாத்திரை காணாது, அவர்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். இதே மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த உறுப்புகள் வந்து மற்றவர்கள் கொடுக்க முடியாது, இறந்தவர்கள்ட்ட தான் எடுக்க முடியும். இதற்கான ஒரு புது திட்டத்தை தமிழக அரசு செப்டம்பர் 2008 அப்போது உருவாக்குச்சு. தமிழக அரசு 7 அரசாணைகளை பிறப்பித்தது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் மூளை சாவு ஏற்பட்டாலும் அந்த மூளை சாவு ஏற்பட்ட ஆஸ்பத்திரியிலேருந்து எனக்கு தகவல் கொடுப்பார்கள். உடனே நான் அதை மூளை சாவுதான் என்று முதலில் உறுதிப்படுத்திக் கொள்வேன். அங்கே இருக்கிற டாக்டர்களும் பேசி இது மூளை சாவுதான் என்று உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அந்த நபரின் உறவினர்கள் அவருடைய உறுப்புகளை மனமுவந்து தானம் பண்ணுகிறார்களா என்று விசாரிப்போம். அவர்கள் மனமுவந்து தானம் பண்ண முன் வந்தால் பிறகு அதற்கான படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவர்களுடைய ஆர்கன்ஸை உறுப்புகளை எடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். இது நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர் உறுப்புகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களா, அவர்கள் எல்லாரையும் நாங்கள் ரெஜிஸ்டர் செய்து வைத்திருக்கிறோம். எந்தெந்த ஆஸ்பத்திரியில் அவர்கள் வைத்தியம் பண்ணுகிறார்களோ அந்தந்த ஆஸ்பத்திரி மூலமாக அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த முழு லிஸ்ட் எங்களிடம் உள்ளது, கம்ப்யூட்டரைஸ் லிஸ்ட். அது எல்லாம் வெயிட் லிஸ்ட் போட்டு சீனியாரிட்டி பிரகாரம் வச்சிருக்கோம். இந்த நபர் உடல் உறுப்பு மூளை இறப்ப நடந்த நபரின் உறுப்புகளை எடுத்து வெயிட் லிஸ்ட்டில் யார் முதலில் இருக்கிறார்களோ, யாருக்கு அதிகம் தேவைப்படுகிறோ அவர்களுக்கு கம்ப்யூட்டர் மூலமாக ஜெனரேட் பண்ணி அவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் படி இன்றைய தினம், அதாவது 3ஆம் தேதி ஜூலை அன்றைக்கு 100 பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள்.
இது வந்து இந்தியாவிலேயே மிக அதிகமான எண்ணிக்கை. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் 100 பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்து கிடையாது. அந்த உறுப்புகளை கிட்டத்தட்ட 540 உறுப்புகள் எடுத்து 540 நபர்களுக்கு பொருத்தியுள்ளோம். கண், ஹார்ட் வால், ஹார்ட், லிவர், லங்ஸ், கிட்னி, தோல் உட்பட எடுத்து தேவைப்படும் நபர்களுக்கு கொடுத்துக்கிறோம். இது நாங்கள் ஒரு நயா பைசா யாரிடமும் வசூலிப்பதில்லை. இது அரசாங்க திட்டமாகும். ஆகவே பொதுமக்களுக்கு எந்தவித செலவும் கிடையாது. உறுப்புகளை வாங்குகிறவர்களுக்கும் எந்தவித செலவும் கிடையாது. ஆகவே கிட்னி கெட்டுப்போனவர்கள் இனிமேல் போய் திருட்டுத்தனமாக ஏழைகளிடமிருந்து கிட்னி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுத்தால் அவர்களுக்கு இலவசமாக இறந்தவர்களிடமிருந்து நாங்கள் உறுப்புகள் எடுத்து தருவோம். இது அரசாங்க ப்ரோக்ராம்னால் இதன் மூலம் எந்தவித தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை, எந்தவித மணி டிரான்சாக்ஷன் நடக்க வாய்ப்பில்லை. மிகவும் நேர்மையாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் நடக்கும். ஆகவே பொதுமக்கள் வந்து இனிமேல், தமிழ்நாட்டு பொதுமக்கள் பொதுவாக குறிப்பாக இனிமேல் போய் மற்றவர்களிடமிருந்து உறுப்புகள் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு அரசு இதற்கான சரியான திட்டம் தயாரித்திருக்குது. இதன் மூலம் நாங்கள் ஏற்கனவே சொன்னப்போ 100 பேரிடம் இந்த உறுப்புகள் எடுத்து கொடுத்துருக்கிறோம். இன்னும் நாங்கள் அதிகம் செய்வோம். நிறைய பேர் மூளை சாவு ஏற்பட்டவர்கள் தங்களுடைய உறுப்புகளை தானமாக கொடுக்க முன் வர வேண்டும். முன்வரும் யாவரும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு நம்பர் அவர்களுக்கு தெரியாவிட்டால் கூட பரவாயில்லை. அந்த ஆஸ்பத்திரி அவர்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த உறுப்புகளை கொடுக்க தயாராகிறோம் என்று சொன்னால் போதும், மீதி அனைத்தும் நடந்துவிடும். அவர்களுடைய ஒப்புதல் மட்டும் தேவை. அந்த ஒப்புதலை என்னிடம் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பர்டிகுலர் ஆஸ்பத்திரியில் எந்த ஆஸ்பத்திரியில் அவர்கள் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆஸ்பத்திரியில் தெரிவித்தால் போதும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் எங்களுக்கு தொடர்பு உண்டு. அவர்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்வார்கள். சில நிமிடங்களில் அனைத்தையும் நாங்கள் தேவைப்பட்டவர்களை செய்து முடித்தோம். இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 75,000 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வருதுங்க. ஸோ தமிழகத்தில் எப்படியும் ஒரு 2,000-3,000 பேருக்கு ஒரு ஃபெயிலியர் இருக்கும். இந்த 2,000-3,000 பேருக்கு வந்து நம்ம கிட்னி வைக்க முடியாது, தேவையும் இருக்காது. என்னுடைய கணிப்பு படி சுமார் ஒரு 1000 பேருக்காவது தேவைப்படும். ஆனால் நம்ம இப்போ ஒரு 100 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் நமக்கு பத்தாது, இன்னும் அதிகம் கொடுக்க வேண்டும். அதிகம் கொடுக்க வேண்டுமானால் அதிகம் பேர் தானம் அளிக்க முன் வர வேண்டும். அதிகம் பேர் தானம் அளிக்க முன் வந்தால் நம்ம உலகத்திலே நம்பர் 1 ஆக வேண்டும். இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது டாக்டர்? நிறையா பேர் உடல் உறுப்புகளுக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி அந்த சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது? டெஃபினட்டாக இன்னும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா மறுபடியும் புது பேஷண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். இது முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. அதனால் இந்த ஆர்கன் டொனேஷன்ற கான்செப்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். இருந்தால் தான் நிறைய பேர் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு. டாக்டர், ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு லைஃப் டைம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஆர்கனுக்கு என்ன லைஃப் டைம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம உயிரோடு இருக்கும்போது டிசீஸ்டாக இல்லாமல் இருந்தாக்கா 100 வயசு கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆர்கனை எடுத்து மற்றவங்களுக்கு வைக்கும்போது அந்த இம்யூனோ சப்ரஷன்ட்டு அந்த இம்யூனிட்டி குறைச்சி அந்த ஆர்கனை வந்து அந்த பேஷண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்காக சில மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து சர்வைவல் மோர் தென் 10 இயர்ஸ் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தானத்திலே சிறந்தது உடல் தானம் அப்படின்னு சொன்னால் கூட மிகையாகாதுங்க. மூளை எரிப்புக்கு ஆளான ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலமாக 6 பேரை வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி டாக்டர் மூலமாக தெரிய வந்தது நமக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.